நாளை பூமியை புவிகாந்த புயல் தாக்க இருப்பதாக நாசா தெரிவித்துள்ளது. இது எப்போதும் நடக்கும் நிகழ்வுதானே என்று நீங்கள் நினைப்பது சரிதான். ஆனால் பூமியானது ஈக்வினாக்ஸ் காலத்தில் இருப்பதால் புவிகாந்த புயலின் தாக்கமானது அதிகமாக இருக்கக்கூடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். அதற்கு முன்பு புவிகாந்த புயல் என்றால் என்ன என்பதை இப்போது தெரிந்து கொள்ளலாம். சூரியனின் மேற்புறத்தில் வெடிப்பு ஏற்படும் பொழுது அதிலிருந்து பிளாஸ்மா எனப்படும் மின்காந்த கதிர்வீச்சை கொண்ட சூரிய புயல் வெளிவரும். இந்த சூரிய புயலானது பூமியின் காந்த மண்டலத்தை தாக்கி மின்காந்த புயலை உருவாக்கும். மின்காந்த புயலால் மின்சாதன கருவிகள் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் ஆகியவை பழுதடையலாம். நாளை மின்காந்த புயலின் தாக்கம் அதிகமாக இருப்பதற்கு ஆராய்ச்சியாளர்கள் ஒரு விளக்கத்தையும் தந்துள்ளார்கள். சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கியும் நகரும் காலத்தை உத்தராயணம் தட்சிணாயனம் என்று பிரித்துள்ளனர். அதன்படி பூமியானது தற்பொழுது உத்தராயண காலத்தில் இருக்கிறது. இந்த காலத்தில் சூரியன் பூமத்திய ரேகைக்கு மேலே நேரடியாக இருக்கும். இதனாலேயே இரவு பகலானது சரிசமமாக இருக்கும். இச்சமயம் புவிகாந்த அதிர்வெண்ணானது அதிகரித்து இருக்கும். இதைத்தான் புவிகாந்த புயல் என்பார்கள். சரி, நாளை நடக்கப் போவது என்ன என்பதை பார்க்கலாம். சூரியனில் இருக்கும் கரும்புள்ளிகளில் ஒன்றான AR3835 என்ற புள்ளியானது கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெடித்து சூரிய புயலை வெளியிட்டு இருக்கிறது. இந்த சூரிய புயலானது மணிக்கு 10,46,073 கிலோமீட்டர் வேகத்தில் நாளை பூமியை தாக்க வந்து கொண்டிருப்பதாகவும், சூரிய புயல் பூமியின் காந்த மண்டலத்தை தாக்கும் பொழுது வானத்தில் அரோராஸ் எனப்படும் ஒளியின் வண்ண காட்சிகளையும் காண முடியுமாம்.